broke all hearts அப்படின்றது இப்போ ரீசெண்டா போய்கிட்டு இருக்கு. ஒரு ட்ராமால இருக்காங்க எல்லாருமே. யோசிக்கிறாரு எந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க அந்த ரைட்டு. ஏன் அப்படி ஒரு இது உங்களுக்கு? நம்ம ஃபேன்ஸ்லாம் பாவல கதைப்போமா ஃபேன்ஸ் எல்லாம் கதைப்போமா வந்துட்டு பேசிக்கா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நம்ம பையன்பா நம்ம பையனுக்கு அப்படி ஆயிடுச்சு, பிரீதாக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க லவ் ஸ்டோரியிலுமே நிறைய கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுல பேசிக்கா முன்னாடி இருந்த ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நிறைய லவ் ஸ்டோரியில மோர் தென் 70% பிரேக்கப்ஸ் தான் இருந்திருக்கு நிறைய. ஸோ சரி ஓகே அதை எடுத்துப்போம் அப்படின்னு போனது தான் அது நானும் ஹரியுமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கொடுக்கல, அதை நாங்கள் ஓப்பன்ன்றதை தான் இப்பயும் முடிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயம் ரிவீலே பண்ணியிருக்க மாட்டோம். லைக் பிரீதாவோட ஹஸ்பண்ட் யாரு, மேரிடா, தாலி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஹிடனாகவே தான் இருக்குது. அது ஓப்பன் அண்டட் தான். ஏன்னா 2 பேரும் அவங்கவுங்க அப்படி இப்படி பிரிச்சு. ஓகேங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு இப்போ அப்படியே சே அப்படின்னு திரும்ப போய் டீகோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. பட் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க பிரியணும்னு சொல்லி, உங்க இன்புட் தான் அது. அப்ப அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு மறுபடியும் சொல்றேன் அவங்க பிரியல. ஓகே பிரியல தான் இருக்கு.